இந்தியாவிலேயே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை, பிரகாசமான காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருப்பவர் தலைவர் தளபதி அவர்கள். நாங்கள் பல்வேறு கூட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் கேட்டிருக்கிறோம். 7/5/2021க்கு முன்னாலே உங்களிடம் எப்படி பணப்புழக்கம் இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கையிலே பணம் வைத்திருப்பதை உறுதி செய்து காண்பித்தார்கள். இதிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் மக்களை தேடி சென்று மக்களுக்கான பலனை தருகிற திட்டங்களாக இவை அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதுக்கு மேல தரமாட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விரும்பும்படி நாங்க இந்த உரிமை தொகை கூடுதலாக கொடுப்போம்னு எடப்பாடி சொல்றாரு. ஆகஸ்ட் மாதம் அல்ல, தொடர்ந்து 2026, 31 எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை தருவார். மகளிர் உரிமை தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருக்கிறார். இப்பொழுது தேர்தலுக்காக எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார். அவர் செய்ய மாட்டார். நாங்கள் சொல்வோம், செய்வோம். அதாவது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன என்பது சொல்லுவது தவறான ஒரு குற்றச்சாட்டு. வெளி மாநிலங்களுக்கு இங்கே இருந்து இயற்கை வளங்கள் கிரீன் ஃபண்ட் 50% செலுத்தி கொண்டு செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இயற்கை வளங்களை கொண்டு செல்வதற்கு 10% மைன் ஃபண்டும் 10% கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது. அதே கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் 10% மைன் ஃபண்டும், அதே போல 50% அங்கே கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது. கடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. பார்டரில் எங்களுடைய துணை இயக்குநர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறை இவையெல்லாம் இருந்து கடத்தப்படுகிற லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. பர்மிட்டோடு செல்லுகிற லாரிகள் அனுமதிக்கப்படுகின்றன. வெளி மாநிலத்துக்கு நாங்கள் டிரான்சிட் பர்மிட் தந்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.